வங்கதேசத்தில் தற்போது ஒரு கலவரம் மூண்டிருக்கிறது. இந்த கலவரத்திற்கு காரணம் என்ன? இதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன சார்? இப்போ நம்ம பார்க்கும்போது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஏன்னா ஷேக் ஹசீனா வந்து ஒரு 15 வருஷமா பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அவங்க எதிர்பார்க்காத டைம்ல இந்த மாதிரி இந்த ரிசர்வேஷன் கோட்டா ரிசர்வேஷன், அதாவது இந்த 1971 வங்க விடுதலை போர்ல பங்காற்றுறவங்களோட வாரிசுகளுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல 30% கோட்டா கொடுக்கறதா ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க ரீசெண்டா. அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். ஏன்னா எலிட்டுன்னு சொல்லக்கூடிய மேல்தட்டு மக்கள் அதிகமாக இருக்கிறவங்க எல்லாமே அந்த அந்த அவாமி லீக் பார்ட்டிலேயே இருக்காங்க. பொதுவாக அந்த மேல்தட்டில் இருக்கவங்க இந்த வழியாக அந்த 71க்கு அப்புறம் நிறைய ஹையர் போஸ்ட்ல கவர்மெண்ட் போஸ்ட்ல அவங்க தான் ஜென்ரலாகவே இப்பயும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே ஒரு ப்ராப்ளமாக தான் முன்னாடி ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கு. இதை வந்து ஒரு லா 30% கோட்டான்னு கொடுக்கறதுல அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி கடுமையாக்குனதுனால மக்கள், சாதாரண மக்கள், பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நடந்துகிட்டே இருக்குது. இதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பங்களாதேஷ் சுப்ரீம் கோர்ட்டு கூட ஒரு ரூலிங்லாம் கொடுத்து அந்த கோட்டா 30% பலதரப்பட்ட வேலைகள் இருந்ததை ஓரளவுக்கு கொஞ்சம் குறைச்சி, ஆனால் ஃபுல்லாக அது நலிவை பண்ணல, ஃபுல்லாகவே அதை நீக்கலை. ஸோ அதனாலேயும் இந்த பிரச்சனைகளில் ஒரு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ சில நாள்லாம் இது ரொம்ப அதிகப்படியான ஒரு பீப்புள் சப்போர்ட்டு, இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க, ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ், ரைட்டர்ஸ், இவங்களோட சப்போர்ட்லாம் இவங்களுக்கு நிறையா வந்துச்சு. இதனாலேயே வந்து ரொம்ப பரவலான ஒரு போராட்டமாக உருவெடுக்க ஆரம்பிச்சது. வைலண்ட்டான ஒரு கிளாஷஸ் ஆரம்பிச்சு. ஸோ அதோட ஒரு நீட்சியாக தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 200-300 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இது வந்து இந்த 15 வருஷத்துல ஷேக் ஹசீனாக்கு பார்த்த ஒரு மேஜரான ஒரு பெரும் சேலஞ்ச். அதை இவங்க சரி கொண்டு ப்ராப்பராக திட்டமிடாமல் அந்த பாலிசி கொண்டு வந்தது இது பெரிய ட்ராபேக் அமைஞ்சிருக்காங்க. சார், இந்த கலவரத்துல உயிரிழப்புகள் ஏதேனும் அதிகரிச்சிருக்குதா? ரீசெண்ட் டேட்ஸில் இப்போ 100ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடிலாம். அது இப்போ 200-300 தாண்டிடுச்சு. இப்போ ரீசெண்ட் ரிப்போர்ட்டு 300 தாண்டிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்குற காணொலி காட்சிகள் மூலமாக பார்க்குறதையும் அது உறுதிப்படுத்த தான் செய்யுது. நிறைய டேமேஜஸ் இருக்குது, வந்து உயிரிழப்புகள் அதிகமாகவே நடந்துட்டு இருக்குது. இராணுவமும் கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ண பார்க்குது. ஸோ எங்கே ஒரு இடத்துலையுமே இராணுவம் போராடுற மக்களை தன் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறப்ப அங்கே உயிரிழப்பு வந்து தவிர்க்க முடியாததாயிடும். அது பரவலாக உலகம் முழுக்கவே இதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஸோ இராணுவம் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்ப அவங்க எடுக்கிற மெஷர்ஸ்லாம் இன்னும் அதிகமாகவே உயிரிழப்புகள் வரதுக்கும் வாய்ப்பு. சார், வங்கதேசத்துல இப்ப அரசியல் சூழல் என்னவா இருக்கு? அதான் இப்போ நம்ம ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ் பார்க்குறோம், பட் கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ் என்ன நமக்கு வரல. அவங்க பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா, அவங்க தான் ஷேக் ஹசீனா யாருன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான். வங்கதேசம் போராட்டத்துக்கு ரொம்ப நாளாக போராடி வங்கதேசம் விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4-5 வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் 75ல் கொல்லப்பட்டார். அவங்களோட பொண்ணு தான் ஷேக் ஹசீனா. ஸோ அவங்க தான் இந்த லா கொண்டு வந்தாங்க. அந்த போரில் பணிபுரிஞ்சவங்க அவங்களோட ஃபேமிலி அந்த வாரிசுதாரர்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வேலை அப்படின்னு சொல்லி கொண்டு அதில் தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போது அந்த ப்ராப்ளம் நீடிக்கிறதுல அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் உருவாயிருக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே. ஸோ இந்த போராட்டங்கள்லாம் வந்து கொண்டு வர்றதுக்கு இப்போதைக்கு இருக்க நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா முடியாததாக தான் இருக்குது. அதனால ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க எதுவும் ரிசைன் பண்ணிட்டதா ரிப்போர்ட்ஸ் வருது. பட் அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ் தான். ரிசைன் பண்ணிட்டாங்களா இல்லை மிலிட்ரி கிட்ட ஏதாவது கொஞ்சம் கொடுத்து ஏதாவது அவங்கள கொஞ்சம் சரி பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு நமக்கு ஒன்றும் தெரியல. மிலிட்ரியாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வருது. பட் அது எல்லாமே அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ் தான். சார், வங்கதேசத்துல இப்படி ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கும் போது பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா
விலகிட்டாங்க, பிரதமர் பதவியிலேருந்து விலகிட்டாங்க, டாக்கா விட்டு வெளியேறிட்டாங்க என்ற தகவலும் கிடைத்திருக்கு. இந்நிலையில அங்கு வேறு யாராவது ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறதா, இல்ல ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வர வாய்ப்பு இருக்கிறதா? ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வேறொருகள் ஆட்சி புரிய கைப்பற்றுறதுக்கு அப்படின்ற சூழ்நிலை அங்கே இல்லை. இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான ப்ரொட்டஸ்ட் கிடையாது. டெமோக்ராட்டிக்கான சுமூகமான ப்ரொட்டஸ்ட்னா அதில் முன்னின்று சென்றவர்கள், அதில் இன்வால்வ் ஆயிருக்க பார்ட்டிஸோ எதிர் கட்சியினரோ அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலயமா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது டோட்டலாக ஒரு வயலன்ஸ் ப்ரொட்டஸ்ட், அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட சப்போர்ட்ஸு ரிலேட்டடாக சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாம் எடுத்து சென்ற போராட்டம்ன்றதுனால இதுக்கு வந்து உடனடியாக அடுத்த கவர்மெண்ட் வரும்னு நம்ம பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. இந்த சூழ்நிலையில வங்கதேச ராணுவம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரதுக்கு நாங்கள் கொஞ்ச நாள் பார்த்துக்கிறோம், அடுத்த கவர்மெண்ட் வர வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் நிலைமையை சீர் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்ற சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுவுமே வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஈடுபடுமா, இல்லை ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டாக ஒரு அனைத்து கட்சிகளும் சேர்ந்த ஒரு இதை அவங்க எதிர்பார்க்குறாங்களா அப்படின்றது இனிமேல் போக போக தான் தெரியும். நம்ம உறுதியிட்டு சொல்ல முடியாது. இன்னொன்று, இந்த ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க டாக்காவில் இருக்கிறது கேபிட்டல், பங்களாதேஷ் கேபிட்டல் இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு அச்சத்தை கடுமையாக உண்டாக்கும். ஏன்னா இத்தனை லட்சம் பேர் வந்து வைலண்டான ஒரு மூர்க்கத்தன்மையோடு இருக்கும்போது அவங்க அங்கேயே டாக்காக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா சேஃப்டி பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால அவங்க டாக்கா விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்கு.